இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்கக்கூடிய இடம் என்னென்னா மூணார் டு உடுமலைப்பேட்டை இல்லாட்டி நம்ம வந்து மறையூர்லேருந்து மூணாருக்கு போகக்கூடிய ரோடு வந்து எப்படி இருக்கும், அங்கே வந்து போகக்கூடிய இடங்களில் என்னென்ன ஃபால்ஸு, அதே மாதிரி அந்த டீ எஸ்டேட்டுக்குள்ளே போகக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டிலேருந்து மறையூருக்கு பார்த்திங்கன்னா நைட்டு ட்ராவல் பண்ணி ஸ்டே பண்ணிவிட்டு, ஸோ மறையூர்லேருந்து நம்ம வந்து மூணாருக்கு வந்து நம்ம வந்து பஸ்ஸிலேயே போகலான்ட்டு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி போகும்போது ஆன் த வேல இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ஸில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நாங்கள் வந்து மூணார் நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர்ந்தோம். ஸோ அந்த ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே நின்றுட்டுருக்கோம்னா மறையூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலாக நேற்றுக்கு நைட்டு பார்த்திங்கன்னா மிட் நைட்டில் நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து மறையூருக்கு வந்தோம். ஏன்னா ஆக்சுவலாக 5:00 நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணாருக்கு வரலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நாங்கள் வந்து உடுமலைப்பேட்டையில் பஸ் ஸ்டாண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். என்னாச்சு வீக்கெண்டு அப்படிங்கிறதுனால பயங்கரமான டிராஃபிக்குங்க. மூணார்லேருந்து உடுமலைப்பேட்டைக்கு வரக்கூடிய அந்த மறையூர் வழியாக வரக்கூடிய ரோடு பார்த்திங்கன்னா பயங்கரமான டிராஃபிக்கு. ஸோ அதனால் பஸ்ஸுகள் எல்லாமே வந்து பயங்கரமான லேட்டு. ஸோ 8 மணிக்கு தான் ஒரு பஸ் வந்துச்சு. அதுவுமே ஃபுல்லாக சீட் இல்லாதனால நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ஜீப் எடுத்து 1000 ரூபா பே பண்ணி ஸோ 2 பேரும் நாங்கள் வந்து மறையூருக்கு வந்து போய் அங்கே போய் நைட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நீட்டாக நாங்கள் வந்து இப்போ வந்து மூணாருக்கு போகலாம் அப்படிங்கிறதுக்கு பஸ் ஸ்டாண்டுக்காக வந்திருக்கோம். மறையூர் பஸ் ஸ்டாண்டில் இப்போ வந்து நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த ஜீப் சஃபாரிக்காக எவ்வளோ ஜீப்புகள் இங்கே வந்து நிற்குதுன்னு பாருங்கள். இந்த மறையூர் வந்து ஆக்சுவலாக காந்தலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேஸுங்க. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து ஜீப் எடுத்துகிட்டு இந்த காந்தலூர், மறையூர் இந்த பிளேசஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஜீப் சஃபாரி பண்ணி ஒரு ஆஃப் டே இல்லாட்டி 1 டே அந்த மாதிரி டூர் பேக்கேஜ்லாம் இவங்க வந்து வச்சுருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃபால்ஸு, அதே மாதிரி டீ எஸ்டேட்டு, ஸோ அந்த மாதிரி நிறைய பிளேசஸை வந்து இவங்க வந்து இந்த ஜீப் சஃபாரி மூலமாக அவங்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து காந்தலூருக்கு போயிட்டு அந்த மாதிரி ஜீப் சஃபாரி எடுத்து அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து பார்த்துக்கிடுங்க. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக வந்து காந்தலூரில் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அந்த பழைய வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நான் எங்கே இருக்கேன்னா பார்த்திங்கன்னா மறையூரில் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து நம்ம வந்து பஸ்ஸில் ஏறி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ப்ரைவேட் பஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த டைமுக்கு பார்த்திங்கன்னா இந்த பஸ் தான் வந்து மூணார் போகிறதுக்காக வந்துச்சு. ஸோ நம்ம வந்து ஏறி உட்காந்துச்சு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இடையில வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, லக்கம் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸில் வந்து நம்ம வந்து குளியில் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம வந்து மூணார் நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர போகிறோம். ஸோ அதனால் 2 பஸ்ஸில் வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஒன்று வந்து இங்கேருந்து லக்கம் ஃபால்ஸ் வரைக்கும் ஒரு பஸ்ஸு, ஃபால்ஸில் போயிட்டு நம்ம டிக்கெட்டை போட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம வந்து மூணார் நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடரணும். ஸோ ஒரு வழியாக பஸ் வந்து கிளம்பிடுச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பஸ் வந்து கிளம்பிடுச்சு. இப்போ வந்து பஸ் போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைவேட் பஸ்ஸு, அதில் பார்த்திங்கன்னா சூப்பராக பாட்டு அது எல்லாமே போட்டு பயங்கரமாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருந்து. ஸோ போகிற வழி எல்லாமே அஸ்யூஷுவல் அந்த டீ எஸ்டேட்டு, அந்த இயற்கையான சூழ்நிலை எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ லக்கம் ஃபால்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே அடர்த்தியான காடுகள் மாதிரி தான் இருந்து, டீ எஸ்டேட் வந்து பெருசாக இல்லை. லக்கம் ஃபால்ஸ் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காடுகள் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கோங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபாரஸ்ட்டோட என்வரான்மெண்ட்லாம் மாறி மறுபடியும் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் நினச்சேன் ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தோன்னா இடையிலே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டீ எஸ்டேட்லாம் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் வந்ததுனால எங்கேயுமே நிற்கலை. இல்லாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி டீ எஸ்டேட்டுக்குள்ளலாம் போயிட்டு சூப்பராக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து போகலாம். ஸோ நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் வந்து மேக்ஸிமம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி டீ எஸ்டேட் உள்ளே போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறது இதெல்லாம் வந்து பண்ணலாம். என்ன ஒரு பிரச்சனைனா எந்த டைமில் என்ன எங்கேருந்து வருதுன்னு தெரியாது. ஸோ யானைகளுடைய நடமாட்டம், அதே மாதிரி சிறுத்தைகளுடைய நடமாட்டம்லாம் இருக்கக்கூடிய பிளேசஸ்ஸு. அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் இருந்தாங்கன்னா அந்த டைமில் போயிட்டு நம்ம வந்து நின்று வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம். ஸோ ஏதாவது நம்ம மட்டும் தனியாக வரோன்னா இந்த மாதிரி காடுகளில் வந்து மேக்ஸிமம் வந்து இறங்கி வெளியில் போகிறத வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. ஸோ நம்மளுடைய பஸ் பயணம் வந்து கண்டினியூவாக போயிட்டே இருக்குது. ஸோ நல்ல நல்ல பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்து போட்டுட்ருக்காங்க. அது எல்லாமே நம்ம வந்து சூப்பராக கேட்டுட்டு அப்படியே நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் எடுக்குங்க. ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லக்கம் ஃபால்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து
ட்ரெஸ்ஸு அதே மாதிரி நம்மளுடைய லக்கேஜ் எல்லாமே பிளான் பண்ணி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குங்கிறத தான் நம்ம வந்து மெயினாக காமிச்சிட்டே இருக்கோம். இது வந்து மறையூர்லேருந்து லக்கம் ஃபால்ஸுக்கு, அதாவது மூணார் தான். இது வந்து இந்த ரோடு வந்து அப்படியே கண்டினியூவாக போயிட்டே இருந்தீங்கன்னா மூணார் தான் வரும். ஸோ நம்ம வந்து இடையில லக்கம் ஃபால்ஸில் வந்து ஒரு ஹால்ட் போட்டு கீழே போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ போகக்கூடிய இடத்துல வந்து எப்படி இந்த மாதிரி டீ எஸ்டேட்டு அந்த இயற்கை அழகு எப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்க போகிறோங்க. ஸோ அதனால் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரூட்டுக்கு வந்து போகாதவங்க வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்கிறது வந்து. ஸோ ஃபால்ஸுக்கு ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த லக்கம் ஃபால்ஸை வந்து அடைஞ்சாச்சு. இதுதான் அந்த லக்கம் ஃபால்ஸோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்து இவங்க இந்த மாதிரி என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய இந்த பில்டிங்கை பாருங்கள், ரொம்பவே புதுசாக கட்டப்பட்ட பில்டிங் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதிரி நேமிங் போர்டு எல்லாமே ரொம்பவே அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அருவிகள் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல முறையில் அவங்க வந்து பராமரிப்பாங்க. அதே மாதிரி இந்த பில்டிங்கை பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசாக இருக்குது. இதுதான் ஆக்சுவலாக வந்து டிக்கெட் கவுண்டர். இங்கே தான் வந்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயே போட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வந்து 50 ரூபா டிக்கெட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஏர்லி மார்னிங், கிட்டத்தட்ட ஒரு 8:30 அந்த மாதிரி டைம்லலாம் வந்துவிட்டோம். நம்ம தான் முதல்ல வந்திருக்கோம். ஃபால்ஸ் வந்து ஓப்பன் பண்ண இப்போ தான் க்ளீனிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் மூணாருக்கு போகணுங்கிற பிளானுங்கிறனால ரொம்பவே ஏர்லி மார்னிங் வந்துடணும் அப்படிங்கிற பிளானில் தான் நம்ம வந்து இந்த ஃபால்ஸுக்கு வந்திருக்கோம். ஸோ அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம வந்து மேலே ஏறி வரும்போது இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஓட வர மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து போகலாம். ஃபால்ஸில் வந்து தண்ணி வருதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. குளிக்கிற அளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது, ரொம்பவே ஃபோர்ஸ் எல்லாம் வரல. ஸோ நல்லாவே இருக்குது, நீங்கள் வந்து குளிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ என்னென்னு தெரில, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதலாம் வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக என்னென்னு தெரியல, அந்தளவுக்கு யாருமே இல்லை. மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே சண்டே டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கூட்டம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், அதுக்கப்புறம் போக போக மக்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு வழியாக நம்ம வந்து ஃபால்ஸோட பக்கத்தில் வந்துவிட்டோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த ஃபால்ஸு. ரொம்பவே பார்க்குறதுக்கு இது வந்து கொஞ்சம் சின்ன ஃபால்ஸ் மாதிரி தான் தெரியுது, பட் 2 லெவல் மாதிரி இருக்குது. நம்ம வந்து மேலே போய் கூட குளிக்கலாம், அதே மாதிரி கீழேயுமே வந்து தண்ணி ஓடிட்டுருக்க மாதிரி இருக்குது. அந்த இடத்துல கூட நம்ம வந்து குளிச்சுட்ருக்கலாம். ரொம்பவே ஃப்ரெஷ்ஷான வாட்டர் தான் போல். இது வந்து நல்ல காடுகள்லேருந்து வரக்கூடிய ஃபால்ஸுங்கிறனால தண்ணி வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓரளவுக்கு கரெக்டான லெவலில் தான் வந்து தண்ணி வந்துட்டுருக்கு, நம்ம நார்மலாக குளிக்கிற மாதிரி. ரொம்ப ஜாஸ்தியாகவும் வரல. மற்றபடி நம்ம வந்து இங்கே உட்கார்ந்து குளிக்கிற அளவுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குங்க. சின்ன சின்ன குட்டியான என்ன சொல்கிறது, ஸ்விம்மிங் பண்ணி குளிக்கிற மாதிரி தான் சின்ன சின்ன இடங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து டைரெக்டாக அந்த ஃபால்ஸில் போய்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மூணாருக்கு கிளம்புனோம். ஸோ இதுதான் ஃபால்ஸு, லக்கம் ஃபால்ஸுங்கிறது வந்து இதுதாங்க. இப்போதைக்கு யாருமே வரல. ஸோ நம்ம வந்து குளியில் போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கிளம்பணும். ஸோ நானும் நண்பரும் பார்த்திங்கன்னா அப்படியே இந்த ஃபால்ஸை நல்லாவே ரசிச்சுட்டு பொறுமையாக என்ன சொல்கிறது, அந்த இயற்கை அலைகள்லாம் ரசிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் நல்ல முறையில் நம்ம வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எங்களுடைய பயணத்தை வந்து தொடங்குற மாதிரி தான் பிளானு. அப்படியா சொன்னார், அவர் வலிக்கு விழுந்தார் அப்படின்ட்டு. செக்யூரிட்டி சொன்னார், நீ வலிக்கு விழுந்தான்னுட்டு. அப்படியா? அந்த இடத்துல வலிக்கு விழுந்துட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் குளியலுக்கு அப்புறமா அப்படியே நாங்கள் வந்து மறுபடியும் பஸ்ஸில் ஏறி மூணார் நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடங்கியாச்சு. ஸோ மூணாருக்கு போகக்கூடிய வழிகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே டீ எஸ்டேட் தான், எங்கே பார்த்தாலும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டீ எஸ்டேட் தான் இருக்குது. ஸோ இது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாேருக்கும் கொடுக்கும்.
ஸோ மூணார் டு மறையூர் ரோடு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ரோடு வந்து ரொம்பவே சின்னதான ரோடு. அதனால் வீக் டேஸ் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்தீங்கன்னா ரொம்ப ரோடு ஃப்ரீயாக இருக்கும். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த ரோடு பயங்கரமாக டிராஃபிக் ஆகிடும். ஏன்னா எல்லா மக்களும் பார்த்திங்கன்னா மூணார்லேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த ரோடு எதுக்கு ஃபேமஸ்னால், அந்த மூணார்லேருந்து கோயம்புத்தூர், அதே மாதிரி சேலம், பொள்ளாச்சி இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகக்கூடிய மக்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ரூட்டு தான் ரொம்பவே பக்கமான ரூட்டு. ஸோ அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மறையூர் வழியாக பார்த்திங்கன்னா போய் அப்படியே உடுமலைப்பேட்டைக்கு போவாங்க. உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி, பழனி, அதே மாதிரி கோயம்புத்தூர், சேலம் இந்த சைடு போகிறவங்க எல்லாருமே இந்த ரூட்டை தான் எடுத்தாகணும். ஸோ இன்னொரு ரூட்டு பார்த்திங்கன்னா தேனி ரூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுற்று. ஸோ அது வந்து சவுத்து நோக்கி போகிறவங்க மக்களுக்கு வந்து அந்த ரூட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருச்சி, திண்டுக்கல், அதே மாதிரி மதுரை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ஸோ அந்த மாதிரி பிளேஸஸ்க்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா தேனி ரூட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த உடுமலை டு மறையூர் ரூட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கோயம்புத்தூர் சைடில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே பக்கம். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ரூட்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா நானும் பார்த்துருக்கேன், நிறைய டிராஃபிக் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் பார்த்தோம். ஆனால் அது ரியலாக வந்து அன்றைக்கி தான் ஃபேஸ் பண்ணோம். கிட்டத்தட்ட உடுமலைப்பேட்டையில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் நாங்கள் வந்து வெயிட் பண்ணோங்க அந்த மூணார் பஸ்ஸுக்காக. பட் பஸ்ஸே வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜீப்பு வந்து மறையூர்லேருந்து கீழே ட்ராப்பிங்காக வந்த ஜீப்பை ஸோ நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்தோம். ஜஸ்ட்டு 1000 ருபீஸ்க்கு அவர் வந்து 2 பேரையும் கொண்டு மறையூரில் கொண்டு ட்ராப் பண்ணிங்க அப்படின்னாரு. சந்தோஷமாக ஏறி நாங்கள் வந்து மறையூரில் வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் மூணார் நோக்கி நம்மளுடைய பயணத்தை வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் மூணாருக்கு போகக்கூடிய வழிகள் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டீ எஸ்டேட்டு, ஃபாரஸ்ட் அந்த மாதிரி மாறி வந்துகிட்டே இருக்கும். லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஓன் வெஹிக்கிளில் 2-3 பேர் சேர்ந்து வரும்போது நல்லாவே என்டர்டெயின் பண்ணிவிட்டு அந்த இயற்கையான பிளேஸில் வந்து நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகலாங்க. ஸோ இந்த மூணார் டு உடுமலைப்பேட்டைக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா மறையூர், அதே மாதிரி காந்தலூர், அந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ் இருக்குது. காந்தலூர் வந்து ரொம்பவே ஃபேமஸான பிளேஸுங்க. ஸோ காந்தலூரும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். நிறைய ஹோட்டல்ஸ், ரிசார்ட்ஸ் அது மாதிரி நிறையா இருக்குது. மறையூர்லேயுமே பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க. நாங்கள் ஜஸ்ட்டு புக் பண்ணவே எதுவுமே இல்லை. போய் வீக்கெண்ட்ஸில் தான் நாங்கள் போனோம். ஜஸ்ட்டு போயிட்டு ரூம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்டே பண்ணிட்டோம். பட் ரொம்பவே பிஸியாக இருக்கிற டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து புக் பண்ணிட்டு போகிறது பெஸ்ட்டு. இல்லாட்டி ரூம்லாம் கிடைக்கலன்னா ரொம்ப கஷ்டமாக. மலைப்பிரதேசங்களில் வந்து மோஸ்ட்லி ரூம் வந்து கண்டிப்பாக எடுத்து ஆகணும். ஸோ அதே மாதிரி போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இரவிகுளம் நேஷ்னல் பார்க் வந்து இருக்குங்க. ஸோ இரவிகுளம் நேஷ்னல் பார்க் உள்ளே பார்த்திங்கன்னா சூப்பராக அந்த டிரைவிங் ஏதோ கொடுப்பாங்க எனக்கு. அந்த அவங்களே ஓன் வெஹிக்கிளை வச்சு நம்மளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஹவர்ஸ் உள்ளே வந்து நம்மளை வந்து ட்ரைவ் பண்ணிவிட்டு நிறைய பிளேசஸை காமிப்பாங்க. அந்த மாதிரி கூட நம்ம வந்து போகலாம். பட் நமக்கு வந்து டைம் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து மூணார் நோக்கி நம்ம வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ போகிற வழி எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ரொம்பவே அழகான பிளேசஸ்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அந்த பஸ்லேயும் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சூப்பரான பாட்டெல்லாம் போட்டுட்டு
நல்லா ரசிச்சுட்டு போகிற மாதிரி தான் இருந்துச்சுங்க இந்த பயணம். மறையூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுங்க. 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கிட்ட ஆகுது நம்ம வந்து இந்த மூணாரை ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், நம்ம வந்து ஒரு வழியாக மூணாருடைய முக்கியமான பிளேஸ் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ஒரு நாள் நைட்டு நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஜீப் சஃபாரி எடுத்து மூணாரில் வந்து எதையாச்சும் சுற்றி பார்க்க முடியுதா அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய பிளானு. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏதாச்சும் பிளேசஸை வந்து நம்ம பார்த்துட்டு நம்ம வந்து நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜீப் எடுத்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மறுபடியும் சென்னை நோக்கி நம்ம வந்து திரும்பி வர மாதிரி தான் பிளானு. ஸோ ரிட்டன் பார்த்திங்கன்னா தேனி வழியாக நம்ம வந்து போகலான்னு பிளானு. ஸோ இதுதான் மூணாரோட ஜங்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இது முக்கியமான ஒரு பிளேஸ் மூணாரில். ஸோ இனிமேல் வந்து நம்ம வந்து இறங்கி அதுக்கப்புறம் வந்து ஹோட்டலில் வந்து நெக்ஸ்ட்டு ஆன்லைனில் தான் பார்க்கணும். சாட்டர்டே சண்டே டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும் ரூம்லாம் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற டவுட்டில் தான் வந்து நம்ம வந்து வந்துக்கிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து கிடச்சிரும். ஏன்னா மூணாரில் பொறுத்த வரைக்கும் ஹோட்டல்ஸ் வந்து அதிகமான ஹோட்டல்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து ரொம்ப பிஸின்னு சொல்ல முடியாது, ஏன்னா சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம வந்து டைம் பார்த்திங்கன்னா மே மந்த்து ஃபஸ்ட்டு வீக்கில் தான் நம்ம வந்து வந்திருக்கோம். ஸோ லீவ் டைம் தான், இருந்தாலும் ஓரளவுக்கு ரூம்ஸ்லாம் அவைலபிள்ன்ற மாதிரி தான் ஆன்லைனில் காமிக்குது. ஸோ நம்ம வந்து பஸ்ஸில் இறங்கிட்டு மத்தியானம் லஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணுறது தான் பிளான் ஆக்சுவலாக. ஸோ ஓகே கேஸ், நம்ம வந்து இப்போது மறையூர்லேருந்து மூணாருக்கு வந்த ரூட்டை வந்து நம்ம வந்து காமிச்சோம். ஸோ எத்தனை பேருக்கு இந்த ரூட்டு வந்து இதுக்கு முன்னாடி வந்திருப்பீங்கன்னு தெரியல. ஸோ வராதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து வேறு ஒரு பிளேஸில் வேறு ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நம்ம வந்து மீட் பண்ணலாம்.